மற்றும் ஒரு அண்மை செய்தி. நாளை தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. நாளை கோவையில் பிரச்சாரத்திற்காக தமிழகம் வர இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கோவை கொடிஷியா மைதானத்தில் நாளை மாலை என்டிஏ சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் நாளை தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரம். 26 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜக எங்கெல்லாம் வலுவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலையில் கடந்த முறை அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலில் ரோட் ஷோ மூலமாக பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த நிலையில்தான் நாளைய தினத்தில் பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற இருக்கக்கூடிய மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்க இருக்கிறார். நாளை 5 மணி அளவில் அந்த பிரச்சார பொதுக்கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி நாளை டெல்லியிலிருந்து விமானம் மூலம் மாலை கோவை விமான நிலையத்திற்கு வருகிறார். பின்னர் அங்கிருந்து கார் மூலமாக கொடிசியா செல்லும் பிரதமர் மோடி அங்கு நடக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் கோவை மாவட்டத்தில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் மற்றும் கோவை வடக்கில் போட்டியிடும் வானதி சீனிவாசன், அவினாசியில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் பொதுக்கூட்டத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி மீண்டும் கோவை விமான நிலையம் சென்று டெல்லி திரும்புகிறார். பொதுக்கூட்டத்தை ஒட்டி கொடிசியா மைதானத்தில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்ட மேடை என்பது அமைக்கப்பட்டு வருகிறது. இது தவிர பொதுமக்கள் அமரும் வகையில் இருக்கைகள் வசதி, குடிநீர், கழிப்பறை, வாகனங்கள் நிறுத்தும் உள்ளிட்டவைகள், இடவசதி உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பிரதமர் வருகையை ஒட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ட்ரோன் பறக்க விடுவதற்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரதமர் மோடி பொறுத்த வரைக்குமே பாஜக எங்கெல்லாம் வலுவாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் நாளைய தினத்தில் கோவை வரக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த வேட்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் தயாராகி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.